ஏக்கா ரோட்டில் நின்று பார்க்குறது அவ்வளோ நல்லாவா இருக்குது? என்ன பண்ணுறது மங்கா, அந்த பையனை பார்க்கறக்கு போனால் வீட்லேயும் விட மாட்டேங்கிறாங்க. அப்போ ரோட்டில் வரும்போது தானே பார்க்க முடியும். அந்த பையன் கார்ல வருவான், எப்படி கார் நிறுத்துறது? அது என்னடி பெரிய விஷயமா? கையை நீட்டுனா கார் நிறுத்த போகிறாங்க. ஆமாம் ஆமாக்கா. ஏக்கா சாருக்கா வரலையா? அட நீ வேற மங்கா, நேற்று எங்கள் மாமியார் காரி ஆடுன்னு ஆடிருச்சு. நானும் வீட்டில் இருந்தா அவள் வெளியில் போனால் பிரச்சனை இல்லையாம்மா, இல்லைன்னா அவள் வீட்டில் இருந்தால் நான் வெளியே போனால் பிரச்சனை இல்லையாம்மா. மொத்தத்தில் அதுக்கு யாரோ ஒருத்தர் வீட்டில் இருக்கணும், வீட்டு வேலை செய்யிருக்கா, அதனால முடியாதுல்ல. அதுதான் வயசாகி தொங்கிட்டு படுத்துட்டு இருக்குதுல்ல. சரி சரி விடுங்க, அங்கே தூரத்தில் ஒரு கார் வர மாதிரி இருக்குது, பாருங்க அந்த தம்பியான்னு. ஏக்கா அந்த ஆளு கிளம்பனாட்ட இருக்கிறா, தம்பி தம்பிங்கிறீங்க. கம்மு நிறு மங்கா, கார் நிறுத்து. கார் நிறுத்துவா. நீங்களா? என்ன விஷயம்? இங்க ரோட்ல வந்து கார் நிறுத்துறீங்க? எங்க தம்பி, உங்கள் வீட்டுக்கு வந்தால் அவங்க அக்கா யாரும் இல்லைன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. வீட்டுக்கு வேற வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இப்படி காரை மறைச்சு பேச வேண்டிய நிலைமையாக இருக்குது. அப்படியா? சரி சரி, வாங்க பக்கத்துல இருக்க கடையில காபி சாப்பிட்டே பேசலாம். ஆமாக்கா, ரோட்டில் நிற்கிறது அவ்வளவா நல்லா இருக்காது, வாங்க போகலாம். என்னக்கா சாப்பிட்றீங்க? காபி சொல்லியிருக்குப்பா, எல்லாத்துக்கும் வரும். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? எல்லாம் பார்வதி விஷயம்தாப்பா. என்னது பார்வதி விஷயமா? பார்வதி விஷயம்னு முதலே சொல்லியிருந்து நான் வண்டி கூட நிறுத்தி இருக்க மாட்டேன். நான் போறேன். ஏப்பா நில்லு, கொஞ்சம் நில்லு, இங்கே சொல்கிறத கேளு. அக்கா, அவளை பத்தி பேசுறதுன்னா எனக்கு விருப்பமே இல்லைக்கா. உங்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் நீங்கள் இப்போ பேசிதான் ஆகணும், அந்த கட்டாயத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. என்ன சொல்றீங்க? ஆமாம், நாங்களாம் அக்கம் பக்கத்தில் எதுக்குன்னு இருக்கிறோம். வாழ வந்த பொண்ணு வீட்டை விட்டு அமுச்சு விட்டுருக்குறீங்க, டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவேன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன பிரச்சனைன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க கூடாதா? ஓ, இப்ப என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே? தாராளமா தெரிஞ்சுக்கோங்க. அவ வர வர வீட்டில் பண்றதே சரியில்லை. எங்க அம்மாவுக்கும் அவளுக்கும் சுத்தமா ஒத்து வர மாட்டேங்குது. பெரியவங்கள மதிக்க மாட்டேங்கிறா. சரிங்களா? இதெல்லாம் பத்தாதுன்னு வீட்டில் செய்கிற வேலையில் ஒவ்வொரு விஷயத்துலையும் பிரச்சனை மேலே பிரச்சனை. அதெல்லாம் விடுங்க, எல்லாமே வீட்டில் இருக்கிறது தான், சகஜம்தான், அதையும் கூட சகிச்சுக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே நான் என்ன சொல்றது? ஆனால் நீங்கள் அப்படியே நிறுத்திட்டீங்க. நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா? உங்களுக்கு தானே தெரியும். நீங்கள் பேசுனதை ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து எங்கள் அக்கா காமிச்சிட்டா, நீங்களும் பார்வதியும் பேசிகிட்டு இருந்ததை. ஐயோ, அங்கதான் பிரச்சனை. நானும் பார்வதியும் அந்த மாதிரி எதுவுமே பேசல. அது உங்களுக்கு நாங்க எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆதாரத்தோட மாட்டிட்டீங்க. அது நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையில். அவள் எப்படி அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்ல போச்சு? எங்கள் அம்மாவை கொல்லணுங்கிற, நான் சரியில்லைங்கிற, எனக்கு தான் குறைங்கிற, என்ன மாதிரியெல்லாம் பேசியிருக்கா தெரியுமா அதில்? ஏன் தம்பி, சும்மாவா சொன்னாங்க கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய்ன்னு? ஒரு ஃபோனில் வந்த ரெக்கார்டை நம்பிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க. தீர விசாரிச்சா தானே மெய் என்னன்னு தெரியும். ஏங்க, அவ்வளோ தெளிவாக அதில் பேசியிருக்கிறா, இதில் என்னத்தை போய் தீர விசாரிக்க சொல்கிறீங்க? ஏன் நான் தெரியாம தான் கேட்குறேன். அது பார்வதி தான் பேசுச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது பார்வதி குரல் தானம்மா? பார்வதி குரலாவே இருக்கட்டும், பார்வதி தான் பேசியிருப்பாரு. உங்களுக்கு வீடியோ கால் ரெக்கார்ட் பண்ணி காமிச்சாங்களா, இல்லை வீடியோவா காமிச்சாங்களா? வெறும் ஆடியோ மட்டும் கேட்டு இப்படி பேசுறீங்களே, ஒருவேளை யாராவது மிமிக்ரி பண்ணியிருந்தாங்கன்னா? நீங்கள் அதையும் இதையும் சொல்லி திசை திருப்ப வேண்டாம். எனக்கு அவ கூட வாழ பிடிக்கல, அது எங்கள் விருப்பம். நாங்கள் விவாகரத்து பண்ணிக்கிறது பண்ணிக்காததும் நீங்கள் யாரும் தலையிட வேண்டாம். என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? அன்றைக்கி கல்யாணம் பண்ணுறப்போ மட்டும் எங்ககிட்ட வந்து நின்னீங்கல்ல, நாங்கள் பார்வதியை விரும்புகிறோம், நீங்கள் தாக்கா சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் அவங்க வீட்டில் போய் கேட்டு நல்ல பொண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புகிற ஒரே காரணத்துக்காக கல்யாணம் பண்ணி வச்சோம்ல. இன்றைக்கி பிரச்சனைக்கு மட்டும் நாங்கள் வரக்கூடாதுன்னா அது என்ன புதுசாக இருக்குது? இல்லைக்கா, நான் அப்படி சொல்ல வரல. அவங்கவுங்க வாழ்கிறது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம் தானே. எனக்கு அவளை பிடிக்கல,
அதனால நான் வந்து விவாகரத்து பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அது எப்படி நீங்கள் பிடிக்கலன்னு சொல்லலாம் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு? அதுதான் சொல்றேனேக்கா பிரச்சனைய. தம்பி, நாங்கள் சொல்கிறத நல்லா கேளுங்க. நீங்கள் வந்து எதுவும் விசாரிக்காமல் இந்த மாதிரி தப்புன்னு முடிவு எடுக்காதீங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பார்வதி அப்பேற்பட்ட ஆளா, அந்த மாதிரியெல்லாம் பேசுகிற பொண்ணான்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி நீங்கள் முடிவெடுங்க. அவள் ஒரு புள்ளப்பூச்சி தம்பி, உங்களுக்கு தெரியாதா? ஆமா, அவ புள்ள பூச்சி நினைச்சுதான் என் வாழ்க்கையே இப்படி இருக்குது. அவ அத்தனை நாளும் என்கிட்ட நாடகம் ஆடிட்டு இருந்திருக்கிறா. அதை என்னால கண்டுபிடிக்க முடியல. நானெல்லாம் என்ன பண்றது? ஏங்க இவ்வளோ தூரம் சொல்கிறோம், உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா? சரிண்ணா, இப்போ அந்த அக்கா வாழ்க்கைக்கு என்னதான் முடிவு சொல்கிறீங்க? நான் என்னம்மா முடிவு பண்றது? எனக்கு வாழ பிடிக்கல, அவ்வளோதான். நான் விவாகரத்து பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கான வேலையும் நடந்துட்டு இருக்குது. தம்பி, எதையுமே எடுத்தோ கவுத்தோன்னு நீங்கள் பேசாதீங்க. நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அவர் எப்படிக்கா எடுத்தா கவுத்தோன்னு பேச மாட்டேங்கிறாங்க? இன்னொரு கல்யாணத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்கல்ல, அதுக்கு தான் பொண்ணு ரெடியாக வீட்டில் இருக்குது. அதுக்கு தான் இத்தனையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆளும் ரெடி ஆகிட்டாரு போல. பார்த்தீங்களா, எந்திரிச்சு போறாரு. இங்க பாருங்க, இவ்வளோ நேரம் நான் பொறுமையா இருந்ததே பெரிய விஷயம். எங்க வீட்டில் இருக்கிறவங்க பத்தியெல்லாம் நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது, சரிங்களா? பார்வதி விஷயத்தை இத்தோட விட்டுருங்க. எங்களுக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கையை நாங்க வாழ விரும்பல. சம்பந்தமே இல்லாம மகியை பத்தி வேற பேசுறாங்க இவங்க. அப்பவே சொன்னக்கா, இவங்கிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. நீங்க தான் கேட்கல. அதுதான் பாரு துர்கா, எப்படி பேசிட்டு நிற்காம போயிட்டுருக்கான்னு பாரு. என்னக்கா பண்றது, எனக்கு எதுவுமே புரியல. சரி பார்ப்போம், என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நம்ம நல்லா கலந்து பேசி எல்லாம் முடிவெடுத்துக்கலாம். வாங்க இப்போ கிளம்பலாம். சரிக்கா. அலையே சிற்றலையே கரை வந்து வந்து போகும் மலையே, ஏனை தொடுவாய் மெதுர்வாய் படர்வாய் என்றால் நுரையாய் திரும்பும் மலையே, அருகில் வந்தால் ஆமாம் என்கின்றாய், தொலைவில் இல்லை என்றாலோ நகிட நகிட நகிடா, ஓ நகிட நகிட நகிடா, ஓ நகிட நகிட நகிடா, ஓ விலகிடா தினகிடா. ரவி, 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 ரவி. என்ன சனா? இல்ல, ரொம்ப நேரமா கனவுல மறந்துட்டு பாட்டு பாடிட்டு இருந்தீங்களா, அதுக்குதான் கூப்பிட்டேன். உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே. என்ன லவ் ஒரே பாட்டிலேயே சொல்லுவியாட்டிருக்குது? ஏன் சனா, உனக்கு பாட்டுன்னா பிடிக்காதா? அப்படியெல்லாம் இல்ல, சும்மா கேட்டேன். நீதானா நீதானா என் நண்பி நீதானா? என்னடா இந்த பாட்டு இன்னும் நீ பாடலையேன்னு நினைச்சேன். நான் தானே, நான் தானே, உன்னை நம்பி நான் தானே. நீயும் தான் சூப்பரா பாடுற. ஐயையோ, இது என்ன பகல் கனவா? சனாவை பார்க்க தான் போறோம், அதுக்குள்ள கனவு மேல கனவு வருதுடா சாமி. ஓய் சனா, சனா. என்னது இது, ரவி வாய்ஸ் மாதிரி கேக்குது? ஆமா, ரவியே தான். என்ன ரவி, இந்த நேரத்துல வந்திருக்க, சொல்லு. வெளியில வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன ரவி, சொல்லு. வெளியில வா சனா. சரி, அங்கே வெயிட் பண்ண வரேன். இங்க எதுக்கு ரவி வந்த, என்ன விஷயம் சொல்லு. ஏன் உன்னை பார்க்க நான் வரக்கூடாதா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். இப்ப பாரு, யாருக்கும் தெரியாம இங்க நின்று பேசுற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல, உன்னை பார்த்து 2-3 நாள் ஆச்சு, பார்க்கணும் போல இருந்துச்சு, அதுதான் வந்தேன். சரி, பரவாயில்ல, ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல.
எங்க நீ எப்போ பார்த்தாலும் கால் பண்ணா படிக்கணும் பிஸிங்கிற, வெளியில போலாம் வான்னு கூப்பிட்டாலும் வர மாட்டிக்கிற, காலேஜுக்கு வெளியில வந்து நின்னாலும் எனக்கு முன்னாடி சீக்கிரமா போயிடுற. நான் எப்படிதான் பின்ன உன்னை பார்க்கறது சொல்லு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கு ரவி, நான் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் உன் கூட பேசிட்டு இருந்தா எக்ஸாம்ல? எப்பா 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 படிச்சு பெரிய கலெக்டராக போகிறீங்களோ? நான் கலெக்டர் ஆகிறேன் கண்ட்ராக்டர் ஆகிறேன், அதை பத்தி உனக்கு என்னன்னா படிக்கணும் அவ்வளோதான். ஃபோன் பேசலாம் டைம் இல்லை. ஏதாவது இப்படி சொல்லிடுவீங்களே. சரி அதெல்லாம் விடு, இங்க ரொம்ப நேரம் நின்று பேச முடியாது, நீ போ, நான் அப்புறமா கால் பண்றேன். ஓய் சனா நில்லு, போகாத. போறது இங்கெல்லாம் ரொம்ப நேரம் நின்று பேச முடியாது, நான் கால் பண்றேன் போ. நில்லு சனா ப்ளீஸ். சொன்னா கேளு போ. என்ன இவ போயிட்டாளா? சரி வந்ததுக்கு மூஞ்சிவாவது பார்க்க முடிஞ்சுதே. என்னை காணவில்லையே நேற்றோடு. ஐயையோ டைம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு போகாம இருந்தா அம்மா வேற திட்டும். முதல்ல போலாம்.